அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பான வணக்கம். நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க, மனிதனுக்கும் யோகிக்கும் என்ன வித்தியாசம்ட்டு கேட்குறீங்க. மனிதன் எல்லாத்துக்குமே அவசரப்படுவான், ஆவேசப்படுவான், கோவப்படுவான், துன்பப்படுவான், அழுவான், எல்லாத்துக்கும் குதிப்பான், எல்லாத்துக்கும் கவலைப்படுவான், டிப்ரெஷனில் மனசை உடஞ்சி உக்காஞ்சிருவான், ஓன்னு அழுவான். இதுமாரி மனசு சஞ்சலப்படுறவன் சாதாரண மனிதன். யோகி என்னன்னா எதுக்குமே சஞ்சலப்படாமல் சமநிலையாக இன்பமும் துன்பமும் எது வந்தாலும் சமநிலையாக எடுத்துக்கொள்பவன் யோகி. தவ யோகி அப்படின்னா யாருன்னா, எந்த டிப்ரெஷன் வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் எது வந்தாலும் தைரியமாக ஏஞ்சி நிற்கிறவன் தான் தவ யோகி. இதனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன கதை மூலியமாக நான் சொல்லி புரிய வைக்கிறேன். ஏன்னா மனிதன் எல்லாத்து மேலேயும் பற்று வச்சுருவான், எல்லாத்து மேலேயும் பற்று வச்சு அதுதான் நான்ட்டு இருப்பான். ஆனால் யோகி அப்படி கிடையாது. யோகி எல்லாத்துலேயும் விலகி இருந்து ஆனால் எல்லாத்துக்குமே நன்மை செய்வான். ஆனால் எல்லாத்துக்கிட்டேருந்து பற்றற்று விலகி இருந்து எல்லாத்துக்கும் நன்மை செய்வான். மக்களுக்கும் சரி, உயிரினங்களும் சரி, எல்லாத்துக்கும் நன்மை செய்வான். ஆனால் பற்றற்று இருப்பது தான் யோகியோட செயலே, குணமே. இது ஒரு கதை மூலிமா சொல்லி உங்களுக்கு புரிய வச்சா புரியும். ஒரு தவ யோகி ஒரு கோயில் வாசலில் உட்காந்து தவம் பண்ண இருக்கார். அந்த ஊர் ராஜா தினமும் அந்த கோயிலுக்கு வருவார், இறைவன் வழிபாடுறதுக்கு வருவார். அப்போ தினமும் வரும்போது என்ன ஆகுதுன்னா, என்றைக்குமே இல்லாத பிச்சைக்காரன் இவர் தவ யோகியாக உட்காந்து பிச்சை எடுத்துன்னு இருக்காரு, அங்கே தவம் பண்ண இருக்கார். அப்போ இந்த ராஜா பார்க்குறார், சாமி கும்பிட்டு வராரு, பார்க்குறாரு. எல்லா பிச்சைக்காரங்களும் அவருக்கு கூணு கும்பிடு போடுறாங்க, எல்லாருமே பிச்சை கேட்குறாங்க, ராஜான்னு வாழ்த்துறாங்க, அவரை புகழறாங்க. இவர் மட்டும் அங்கே உக்காந்து இருக்கார், ஒரு இருமாப்போட உக்காந்து இருக்கார். அப்படியே தவம் பண்ணின்னு எதையுமே பொருட்படுத்தாமல் அப்படியே உட்காந்து இருக்கார். என்னடா இது, நம்ம இந்த ஊருக்கே ராஜா, இந்த நாட்டையே ஆள்றோம், நம்ம வந்தாலே படையை நடுங்கும், இங்கே எல்லாருமே நம்மளுக்கு கூணு கும்பிடு போடுறாங்க, இவன் என்னன்னா தினுசா உட்காந்து இருக்கான், இவன் என்ன நம்மளை மதிக்க மாட்டான், இவன் என்ன நம்மளை கண்டுக்கூட மாட்டான் அப்படின்னு இவருக்குள்ள ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. அப்போ இவருக்கும் அரசபைக்கு வந்துடுறாரு. அரசபைக்கு வந்துட்டதுக்கப்புறம் மந்திரி கிட்ட சொல்லி அனுப்புறாரு, அவன் அவனை கூட்டணுவான், அவனை நான் கேள்வி கேட்கணும் அப்படின்ட்டு மந்திரி கிட்ட சொல்லி அனுப்புறாரு. இப்போ மந்திரி போயிட்டு அந்த தவயோகி கிட்ட கூப்பிட்றாரு, ராஜா இதுமாரி கூட்டாரு, வாங்க. ராஜா கூட்டாராப்பா, சரிப்பா வரம்பா அப்படின்ட்டு இவரும் போயிடுறாரு. போயிட்ட உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கும் அரசன் என்னங்க எல்லாருமே எனக்கு எல்லாருமே ஏஞ்சி எனக்கு புகழறாங்க, பாராட்டுறாங்க, ராஜான்னு வந்தால் மரியாதை கொடுக்குறாங்க, நீங்கள் என்னங்க அப்படியே தவத்திலே உட்காந்து இருக்கீங்க, தியானம் பண்ணிருக்கீங்க அப்படின்றார். கேள்வி கேட்டோடனே அப்படியாப்பா பதில் சொல்லணுமா, சரி ஒரு 2 நாள் போட்டோம், நான் 2 நாள் எனக்கு தேவையானது எல்லாமே நீ பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறார். இவரும் தவயோகி சொல்கிற மாரி எல்லாமே பண்ணி கொடுக்குறார். ராஜா இவருக்கு என்னென்னா ஆடை வசதியான ஆடை, அப்படியே உணவு, படுக்கிறதுக்கு இடம் வசதி எல்லாமே, அந்த அறையில் விசிறி விடுறதுக்கு 2 பெண்கள், எல்லாமே ஏகபோகமான வாழ்க்கை அந்த 2 நாளில் வாழ்கிறார். சூப்பராக வாழ்கிறார், சிறப்பாக வாழ்கிறாருன்னு வச்சுங்களேன். அப்போ எல்லாமே என்ஜாய் பண்ணுறாரு அந்த தவயோகி, எல்லாமே என்ஜாய் பண்ணுறாரு. ஆடை, விதவிதமான ஆடை, தினமும் சாப்பாடு, விதவிதமான சாப்பாடு, பழ வகைகள், ஜூஸ் வகைகள் எல்லாமே சாப்பிட்றாரு. தினமும் வரும்போது 2 நாள் கழியுது. 2 நாள் கழித்த உடனே ராஜாவை கூப்பிட்றாரு. சரி, நீ அன்னைக்கு கேள்வி கேட்டல, சிவா ஒரு இடம் போயிட்டு வருவோன்ட்டு ராஜா கூட குதிரையில் உட்காந்து போகிறார். போய் ஒரு மலையில் போயிட்டு நிறுத்திட்டு இந்த ஆடையெல்லாம், இந்த ராஜா கொடுத்த ஆடையெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி கெடாச்சிட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு, நீ அன்னைக்கு கேள்வி கேட்டதுமா, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் பார். எல்லா ஆடையும் நான் இன்னைக்கு எல்லாத்தையும் நான் கழட்டி தூக்கி போட்டேன், உன்னால் தூக்கி போட முடியுமா? நான் பழைய நிலைமைக்கே நான் கோமனை கட்டி நான் வந்துட்டேன், உன்னால் வர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அவரு திகச்சு போயிட்டார், ஒன்றுமே புரியல. ஒரு ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல. நான் இறைவனை வழிபடுறேன், இறைவனை பார்த்தவன், நான் யாருக்கும் கூடு கும்பிடு போடணும்னு அவசியமே கிடையாது, யாருக்கும் நான் அடிமையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் இறைவனை கண்டவன், இறைவனுக்காகவே வாழ்கிறவன், நான் யாருக்கும் கூணு கும்பிடு போடணும்னு அவசியமே கிடையாது. அப்போ தான் புரிஞ்சுது, ராஜாவுக்கு புரிஞ்சுது. இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிங்கன்னா, ஒரு தவயோகி அவங்களுக்கு யாருக்கும் கட்டுப்பட்டவங்க கிடையாது, அவங்க இறைவனுக்கு மட்டும் கட்டுப்பட்டவங்க, இறைவனுக்கு மட்டும் அடிமை, இறைவனை பார்த்தவங்க. அவங்க என்றைக்குமே பற்றற்று இருப்பாங்க, மக்களுக்கு நல்லது செய்வாங்க, மக்களுக்கு என்னென்ன தேவையோ நூல்களை கொடுக்கறதும் சரி, மக்களுக்கு என்ன நன்மையான செயல் செய்கிறதும் சரி, எல்லாமே பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க ஒட்டும் கொட்டாத மாரி இருக்கிறவங்க தான் யோகி.
பற்றற்று இருப்பவங்க தான் யோகி. ஆனால் மனுஷன் அப்படி கிடையாது. எல்லாத்துலேயும் போய் விழுறது, எல்லாத்துலேயும் போய் அழுவுறது, எல்லாத்துலேயும் மனசு உடஞ்சி போய் உட்காருது, துன்பம் வந்தால் ஓன்னு அழுவுறது, இப்படி இருக்கிறவன் தான் மனுஷன். சஞ்சலம் இல்லாதவன் யோகிங்க, தவ யோகிங்க. ஆனால் சஞ்சலத்திலே துன்பத்திலே வாடின்னு இருக்கிறவன் மனுஷங்க. இதுதான் மனுஷனுக்கும் தவ யோகிக்கும் வித்தியாசம்.